பத்ர் யுத்தம் காலையில் நடக்கப் போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய நேரத்தில் பார்த்தார்கள். 1000 காபீர்கள் இருக்கிறார்கள், எல்லா விதமான ஆயுத பலத்தோடும் இருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய பகுதியை பார்த்தார்கள், வெறுமனே 313 பேர் மாத்திரம் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, இந்த கூட்டம் யா அல்லாஹ் இறந்து விட்டால், இந்த 313 பேரும் இறந்து விட்டால், அடுத்த நாள் காலையில் இவர்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டு விட்டால், ஃபலா துஅபத், இதற்கு பின்னால் உள்ள பூமியிலே வணங்குவதற்கு வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். உன்னுடைய மகத்துவத்தை சொல்வதற்கு, இந்த தீனை பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று துஆ கேட்டார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டான். இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டீர்கள், ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உடனடியாக பதில் அறிவித்தான், உடனடியாக பதில் தந்தான். உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி அல்லாஹ் உதவி செய்தான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த 313 பேருடைய அமல்கள், அவர்களுடைய துஆக்கள், அவர்களுடைய நல்ல வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய நோன்பு, அவர்களுடைய இரவு தொழுகைகள், அவர்களுடைய சுஜூதுகள், அவர்களுடைய ருக்கூகள், அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் வீணாக்கல்ல, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகி எங்களுடைய அமல்கள் சீராக ஆகி, ரமதான்ல எப்படி நாங்கள் 100க்கு 100 அமல் செஞ்சோமோ, அதே போல இந்த 11 மாசத்திலையும் 100க்கு 100 அமல் செய்யக்கூடிய மனிதர்களாக மாறி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்வோம் என்றிருந்தா நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நிச்சயமாக இந்த யுத்தத்துக்கு அல்லாஹ் முடிவு கட்டுவான். கண்ணியமான சகோதரர்களே, வரலாறுல எங்கேயும் பார்க்கறதுக்கு இயலாது, எங்கட பலத்தால, எங்கட திறமையால, எங்களுடைய அறிவாற்றலால, எங்களுடைய பணபலத்தால, எங்களுடைய சக்தியால, எங்களுடைய ஆயுதத்தால நாங்க எங்கேயுமே சாதித்திருக்கிறோம் என்று சகோதரர்களே ஒரு வரலாறையும் யாருக்கும் காட்ட முடியாது. பைத்துல் மக்திஸ் பலஸ்தீன்ல